Launching Adisaya One World அதிசயங்களின் ஆரம்பம். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Hindustan College of Arts and Science admissions open 2025-2026 for UG, PG and research programs. இவ்வளோ நாயை கொண்டு பவுண்ட்ல அடைக்கிறதுன்றது இது எப்படி? நீங்க ஒரு கிராமமே வச்சிருந்தா கூட இவ்வளவு நாய் எங்க போய் தூங்கும்? ஒரு மழை பெஞ்சா எங்க தூங்கும்? சாப்பாடு எப்படி போடுவீங்க? ஷெல்டர்னா ஒரே இடத்துல 400 நாய் 500 நாய் போட்டா எப்படி அது ஃபர்ஸ்ட்? கொடூரமான கொலைகள் நடக்கும். எல்லாமே வேக்சினேட்டட் தான். டாக்டர்ஸ் வந்து பாக்குறாங்க, மானிட்டர் பண்றோம், எல்லாமே இருந்தா கூட டெய்லி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். சோ ஒரு சின்ன இடத்துல வெறும் கம்மியா வெறும் நம்பர்ஸ் 50-20 இருக்கிற டாக்ல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா நீங்க லேக்ஸ் அண்ட் லேக் ஆஃப் டாக் கொண்டு ஒரு இடத்துல கொண்டு போது அந்த நாய் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கணக்கு வாமா, உள்ள போ. இங்க வா, இங்க வா, கம், இங்க வா. அது அவ கொண்டு இங்க வா. கணக்கு கம், கம், இங்க வா. வெரி குட். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமா, இதெல்லாம் வந்து கொரோனா டைம்ல என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது ரோட்ல அனாதையா நின்னவதான். சரி, இப்ப இவங்க ஆடு வச்சிருக்கீங்க, ஆடு நாய் எல்லாம் கலந்துருக்கு, அது இதுங்க பெருசா அட்டாக் பண்ணுமா? இல்ல, இப்போ நம்ம இல்லாதப்போ அந்த வேலையை காட்ட ட்ரை பண்ணும். புதுசா ஒரு பேக்ல ஒரு ஆடு வருது இல்ல ஒரு மாடு வருதுன்னா பண்ணும். இப்ப எங்க மாடுங்க வந்துச்சுன்னா எந்த மாடுலயும் ஒண்ணு தொந்தரவு பண்றது இல்ல, வெல்கம் எல்லாம் பண்ணுவாங்க. சரிடா 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 சரிடா. நாய் வந்து இன்னைக்கு நம்மளோட நண்பர் இல்ல, நம்ம ஆசைக்காக எடுத்த முடிவு இல்ல, அது நம்மளோடயே வாழ்ந்து பிறந்த ஒண்ணு விஷயம். இப்போ நான் இவ்வளவு பேசுறேன், அப்போ வந்து நாய் உனக்கு நல்லது மட்டும் செஞ்சிருக்கானா? நான் நாயால வாங்காத கடியே இல்ல. உயிர் நாடில இருந்து ஆரம்பிச்சு மேசிவ் அட்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். எதனால வருது ஃபர்ஸ்ட் ரேபிஸ்? ரேபிஸ் நீங்க இப்போ எல்லாரும் இப்ப நம்ம ஒரு பெரிய தப்பு நடந்துருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரேபிஸ் வந்து இந்த நாயினால மட்டும், எலியில இருந்து தான் வர்றதுதான். இப்ப நாயை தூக்கணும்னா எலி பெருசாகும், எலி அடுத்து எல்லா இடத்துலயும் வாய் வைக்கும். இதோட எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை பத்தி பேசணும். ஏற்கனவே இங்க குரியாலிட்டி த கோர்ன்ற மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, புரிதல் இல்லாம. இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இனி போறவன் வரவெல்லாம் நாய் அடிப்பான். நீங்க வேக்சின் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 100% சப்போர்ட் நாங்க கொடுக்க ரெடி. சரி, நீங்க வேக்சின் போடுறீங்கன்றதுக்கு நீங்க இந்த நாய்க்கு வேக்சின் போடுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வரும்ல, அது எங்க? அதுக்கு அந்த டாக்டர் கையெழுத்து எங்க? போட்டு விட்டு தள்ளுறீங்க, யாரு மெயின்டைன் பண்றது? சோ போட்ட நாய்க்கு 10 தடவை போட போறீங்களா? எந்த விதத்திலுமே இது சரியில்லை. கவர்மெண்ட் பேசுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப கொடூரமானதா. இப்ப கிட்டத்தட்ட ஒரு பிளாக் டேனே இதை சொல்லலாம். இது வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு டிசாஸ்டர்ல கொண்டு போய் விடும். இது இந்த யானை அழிச்ச கதை தான் இது. எஸ், ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கங்க, வணக்கம். வாழ்க வாங்க, வருகைக்கு நன்றி. கண்டிப்பா. ஏன்னா எப்பவுமே மிஸ்டர் செந்து மோகன் ஒரு அனிமல் ட்ரைனர்னு சொன்ன உடனே சினிமாக்கு நிறைய எந்த ஒரு விலங்கு கொடுத்தாலும் நீங்க ட்ரெயின் பண்ணிடுவீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா உங்களுக்கு விலங்குகள் மேல இருக்கிற அந்த ஒரு கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ் தான். பாருங்க, கூப்பிடுறாங்க, இருமா வர. சோ அந்த ஒரு விஷயம் தான். அது வீட்லயே கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாய்களுக்கு மேல ஒருத்தர் வச்சிருக்காரு, அது தனியா பாத்துக்கிறாருன்னா அதுவே ஒரு ஆச்சரியம். இப்போ ரொம்ப சமீபத்துல ரொம்ப பரபரப்பா நாடு முழுக்க பேசிட்டு இருக்க ஒரு விஷயம், டெல்லியில அதுவும் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பு. இருக்கிற எல்லா நாய்களும் ஒரு 2 வாரம் அதிகபட்சம் 4 வாரத்துக்குள்ள எல்லாத்தையுமே ஷெல்டருக்குள்ள அடைக்கணும். கிட்டத்தட்ட 15 லட்சம் நாய்களை இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விலங்கு ஆர்வலர், நாய்கள் இவ்வளவு வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷனா உங்களுக்கு இந்த ஒரு தீர்ப்பு எப்படி இருக்கு? இல்ல, இது எப்படி சொல்றதுன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு தூங்கியே 2 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும். நிறைய போன்ஸ் வருது, இது என்ன பண்ண முடியும்னு இருக்கு. இந்த தீர்ப்பு வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்காக இது அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடெஸ்ட் பண்றவங்க மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ன்ற ஒரு மேட்டரும் வருதுன்றதுலாம் இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நீதிபதியில் நம்ம மதிக்கணும். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவ்வளவு அவசியம் என்னன்னு தெரியல. இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற ஒரு இடத்துல 1%க்கும் கீழே இருக்கிற டாக்னால வரக்கூடிய பிரச்சனைனா அதை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். பட் இந்த டைப் ஆஃப்ல தான் ஹேண்டில் பண்ணணுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது எங்க போய் நிற்கும் அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா என்ன சொல்றது, நம்ம மொத்த சங்கிலியில இருந்து உருவன கதையாயிடும். முதல்ல சாத்தியமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஒரு 15 லட்சம் நாய்களை பிடிச்சி எடுத்துட்டு போய் அதுக்கான ஒரே இடத்துல ஒரு ஷெல்டர் போட்டு அங்கங்க வைக்கிறது சாத்தியமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ இல்ல சாத்தியம் இல்லைன்னா மனிதன் நினைச்சா எதனாலும் பண்ணலாம். 50ல இருந்து 100 நாயவே ஒரு இடத்துல வைக்க முடியாது. ஓகே, they have a territorial markings. அவங்களுக்கு ஒரு டெரிட்டோரியல் பிரச்சனை இருக்கு, ஒரு ஏரியா இருக்கு. ஒரு தெருல இருக்கிற நாய் இன்னொரு தெரு நாய் அலோவ் பண்ணாது. அப்போ நீங்க இந்த மொத்த நாயும் பிடிச்சு கொண்டு போய் ஒரு க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்ல அடைக்கும் போது எத்தனை வாட்ச்மேன் உள்ள இருப்பாங்க? எல்லா அனிமல்ஸும் ஸ்ட்ரெஸ் ஆகும். இதை விட பயங்கரமான பின்விளைவுகள்லாம் வரும். வியாதிகளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து ஆன்டிரேபிஸ் மட்டும் போடுவீங்க, போட்ட ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் உடம்புல வேலை செய்யறதுக்குன்னு ஒரு டியூரேஷன் பீரியட் இருக்கு. அந்த பீரியடுக்கு முன்னால எல்லா நாயும் கொண்டு போய் அடைச்சிங்கன்னா ஆக்சுவலி இது சாத்தியமான்றதை தாண்டி இது தவறு. இந்த சாத்தியத்தை பத்தி பேசுறதுல வந்து வீம்புக்கு என்னனாலும் பண்ணலாம்.
பட் இது மிக தவறு. இது 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 இல்ல இதோட சொல்யூஷன். நிச்சயமா. ஏன்னா நம்ம இதை விட பயங்கரமான பேண்டமிக்ல ஹேண்டில் பண்ண ஒரு ஹியூமன்ஸ் தான் நம்ம இல்லையா? சோ நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியும். சாரி டு இன்டர், எனக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இப்போ உங்க வீட்லயே நீங்க நிறைய நாய்கள் வச்சிருக்கீங்க. அழகா நாங்க வரும்போது எல்லாமே நம்ம நாட்டு நாய்கள் இருக்கு, கோம்பே இருக்கு, எல்லாமே தனித்தனியா அவ்வளவு அமைதியா இருக்கு. ஒன்ஸ் நீங்க கழட்டி விட்டோன்னா எல்லா நாய்களும் வெளியே வருது, ஒரு நாய் மட்டும் அப்படியே பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்கு. இது நோட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்ப அப்படி பார்க்கும்போது அப்போ எப்படி ஒரு உங்க வீட்டுல இருக்க நாய் ஒரு 10 பஞ்சு தான் அங்க இருக்கு, அதுலயும் ஒரு நாய்க்கு இவ்வளவு பயம்? ஷெல்டர்னா ஒரே இடத்துல 400 நாய் 500 நாய் போட்டா எப்படி அது கொடூரமான கொலைகள் நடக்கும். ஒரு நாய் இன்னும் இப்ப ஒரு 10 நாய் கேங் ஆகி ஒரு நாய் பிச்சு கொன்னுரும். ஸோ இப்போ நாங்கள் அதனாலதான் எப்போதுமே ஷெல்டர்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கணும், அவரு கொஞ்சம் டாமினண்டா இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ 50 நாய் 60 நாய் அடைக்கிற வீடுங்களுக்கு இப்போ இது நாங்கள் எதை நோக்கி நாங்கள் பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து லவ்ன்ற பேர்ல வீட்டுக்குள்ள 50 நாய் 60 நாய் ஒரு புரிதல் இல்லாமல் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் என்ன சொல்றோம்னா, உடல்நிலை சரியில்லாதது, அன்ஃபிட் ஆஃப் சர்வைவல், இந்த மாதிரி இருக்கிற டாகுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓல்ட் ஏஜ் டாக் இதெல்லாம் நீங்க வீட்டுல வச்சு சாப்பாடு போடுங்க. ஆரோக்கியமா இருக்கிற டாக் அது வாழ்க்கையை வாழ விடுங்கன்னு நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் நாங்களே. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப அவங்க சொல்றாங்க இப்படி கொண்டு பவுண்ட்ல அடைக்கிறதுக்கு நாங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமேன்றாங்க. அவங்களுக்கு தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது. நீங்க டாக்டர்ஸ்ட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், டெய்லி 10 நாய் தையல் போடுறது, 11 நாய் தையல் போடுறது. ஏன்னா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கடிச்சு பிச்சிரும். சோ இவ்வளவு நாயை கொண்டு பவுண்ட்ல அடைக்கிறதுன்றது இது எப்படி? நீங்க ஒரு கிராமமே வச்சிருந்தா கூட இவ்வளவு நாய் எங்க போய் தூங்கும்? ஒரு மழை பெஞ்சா எங்க தூங்கும்? சாப்பாடு எப்படி போடுவீங்க? யார் அதுக்கு ஆள் இருக்கா? இப்ப இதெல்லாம் பண்றதா இருந்தா முதல்லயே நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா ஓகே. பட் அப்ப கூட இது 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 நடைமுறைப்படி இது தப்பு. ஏன்னா அப்ப நீங்க சொல்றபடி 10 வருஷத்துல எந்த நாயும் பிரீட் ஆகாது, எல்லாம் செத்து போச்சுன்னா அப்போ உலகத்துல நாயே இல்லாம ஆக்கிடுவோமா? சோ இப்போ இந்த தீர்ப்பை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் இருக்கு, நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம், இங்கதான் இந்த நாய்கள் அடைக்க போறோம்னா அதுல நியாயம் இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா அது போன்ற ஷெல்டரே இன்னும் உருவாக்கல. இதுல எந்தெந்த இடத்துல போவாங்க? இப்போ ஒரு 50 நாய் இருந்துச்சுன்னா புது ஆட்கள்லாம் ஒருத்தன் வர இவ்வளவு நாய்கள் கத்துது, ஒரு 5 நிமிஷத்துல அமைதியாகுது. அப்போ ஒரு 500 நாய் ஒரு இடத்துல இருந்தா பக்கத்துல இருக்க இடம் என்ன ஆகும்? அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அமைக்க முடியுமா முதல்ல? இல்ல இது மிகப்பெரிய கேள்விக்குறி சார். இது வந்து இது என்ன சொல்றது, இது எதிர்த்து பேசக்கூடாதுன்ற சட்ட சிக்கல் இருக்கனால அதை பத்தி நம்ம பேச முடியல. இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நான் சொல்ல சாத்தியம்ன்ற சென்ஸ் என்னன்னா, இது சாத்தியப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம். இவ்வளவு டாக்ஸை கொண்டு உள்ள விடும்போது அங்க அனிமலுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகி இவ்வளவு டாக சேர்க்க கூடாது முதல்ல. இப்ப என்னன்னா சேர்க்க நான் முடிஞ்சிரும்னு சொன்னா கூட சேர்க்க கூடாது. இப்ப நீங்க என்கிட்டயே பார்த்தா கூட நான் 50 நாய் 60 நாய் ஒரு நம்பர் சொல்றேன்னா எல்லாருக்குமே ஆளாளுக்கு ஒரு 20 சென்ட் 15 சென்ட் நான் வச்சிருப்பேன். இந்த டீம் வெளியில வந்தாங்கன்னா அந்த டீம் வரமாட்டாங்க. எல்லாமே வேக்சினேட்டட் தான், எல்லாமே ப்ராப்பர்லி வேக்சினேட்டட், எல்லாமே ஓகே தான், டாக்டர்ஸ் வந்து பாக்குறாங்க, மானிட்டர் பண்றோம், எல்லாமே இருந்தா கூட டெய்லி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இப்போ நீங்க ஒரு டாக் அந்த கேஜ்ல பாத்தீங்க, 2 நாளைக்கு முன்னால நைட்டு இவங்க கேங்ல இருந்தவங்க தான் ஒருத்தர் கடிச்சிட்டாங்க. கடிச்சு அவ வந்து பயந்து உள்ள இருந்து வெளியில வந்து 2 நாள் ஆகுது. சோ ஒரு சின்ன இடத்துல வெறும் கம்மியா வெறும் நம்பர்ஸ் 50-20 இருக்கிற டாக்ல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா, நீங்க லேக் ஆஃப் டாக் கொண்டு ஒரு இடத்துல கொண்டும் போது அந்த நாய் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நாங்க ரெஸ்கியூக்கு நிறைய போற இடங்கள்ல ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு நாயை மாத்துறதே அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். 20 நாய் 30 நாயின்றப்போ இப்ப எங்களோட வெட்டனரியன்ஸ் வரும்போதுமே வேக்சின் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த ஒர்க் தெரியுன்றதுனால நாங்க எங்க அசிஸ்டன்ஸ் வச்சு நாங்க வேக்சின் பண்ணிக்கிறோம். அவங்க வந்த உடனே இந்த நாய் எல்லாம் அக்ரெசிவா பிஹேவ் பண்ணும். வேற யாரோ தானே, அதுக்கு தெரியாது டாக்டர் நமக்கு. அதே இன்ஜெக்ஷனை நாங்க வாயை கட்டாம எல்லா பிள்ளைங்களுக்கும் போட முடியும் எங்களால. எல்லாரும் வாங்கடா இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்கடா வருவாங்க. இப்ப இதுல வந்து இது ரெண்டு இப்ப என்னன்னா, நாய் ஆர்வலர் ஒருத்தர், நாய் பிடிக்காத ஒருத்தர் அப்படி ஆக்கிட்டோம். இது அப்படி இல்ல. இது 2 பேருக்குமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சார்பா சில கேள்விகள் கேட்கணும் ஆசைப்படுறேன். அதிகமா அவங்க முன்வைக்கிற விஷயம் என்னன்னா, மனுஷ உயிரோட நாய் உயிர் முக்கியமானு சொல்றாங்க. இல்ல ரொம்ப நியாயமான கேள்வி. மனுஷ உயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம தான் இப்ப ஆல்பாயிசமா இருக்கிறதுனால அது இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுக்காக ஒரு கிரீச்சரே நாங்க அழிச்சிருவோன்றது வந்து இது எந்த விதத்துல நியாயம்? அந்த யானையை வெளிநாடுகளை கொண்டுட்டு இன்னைக்கு யானை இல்லாதனால காடே அழிஞ்சிட்டு நாடே வறட்சி ஆயிடுச்சுன்ற கதை இங்க வந்து நிக்கும். இப்ப இந்த டாக் இவ்வளவு டாக் நீங்க கொண்டு போறீங்க 10 இயர்ஸ்ல வந்து இப்ப நீங்க 10 லட்சம் நாயில 1 லட்சம் நாய் செத்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. பட் இதனால என்ன பிரச்சனை? நாய் இதனால நாங்க நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்து குரங்க ஆரம்பிச்சிரும், எலி ஆரம்பிச்சிரும், திருடர்கள் பயம், ஒருத்தர் வீட்டு விட்டு வெளியில வர முடியாது. இப்ப நீங்க வந்து சிட்டில ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில ஒரு வாட்ச்மேனோட இருக்கிற நீங்க இதை பத்தி பேசுறீங்க. பட் அதை தாண்டி தனி வீடா எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப நாங்க பண்ண தீரன் அதிகாரம் என்ற படமே நீங்க பாத்துருக்கலாம். அதுல ஐசோலேட்டட் வீடு தான் டார்கெட்டே. இப்ப நீங்க வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ்ல நீங்க கிரைம் இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஏன் சார் அந்த வீட்டுல அடிக்கலன்னா அந்த வீட்டுல நாய் இருந்துச்சு அதனால நான் போலன்னுவோம். சோ நாய் வந்து இன்னைக்கு நம்மளோட நண்பர் இல்ல, நம்ம ஆசைக்காக எடுத்த முடிவு இல்ல, அது நம்மளோடயே வாழ்ந்து பிறந்த ஒண்ணு விஷயம். சோ நீங்க இந்த சைக்கிள்ல ஒன்ன காலி பண்ண போறீங்க, பண்ணிட்டு எல்லா தெருவுக்கும் ஒரு செக்யூரிட்டி போட போறீங்க. அப்கோர்ஸ் வெரி சாரி, ஹியூமன்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். குழந்தைய கடிக்கும் போதெல்லாம் நமக்கே மனசு வலிக்குது. ஏன் குழந்தைய என்ன நம்ம நாயை இன்னொரு நாயை கடிக்கும் போது நமக்கு வலிக்கும் போது நம்மளாம் வந்து ஹியூமன் அகெயின்ஸ்டான ஆளே கிடையாது. அந்த பெயின் எங்களுக்கு புரியுது. ஆனா அதுக்கு இது இல்ல சொல்யூஷன்.
இப்போ நான் இவ்வளவு பேசுறேன், அப்போ வந்து நாய் உனக்கு நல்லது மட்டும் செஞ்சிருக்கானா? நான் நாயால வாங்காத கடியே இல்ல, நான் படாத இடமே இல்ல. ஸோ உயிர் நாடில இருந்து ஆரம்பிச்சு மேசிவ் அட்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்ப சமீபத்துல சொல்லலாம், இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு ஹியூஜ் டாக், இந்த புள்ளிக்குட்டான்னு சொல்லக்கூடிய ஹியூஜ் வண்டர்ஃபுல் ஒரு 2 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு நாயை காத்தோட்டமா இருக்கட்டுமே, ஃபேன் கரண்ட் இல்லைன்னு சொல்லி வெளியில என்னோட ஃப்ரெண்டு கட்டி போடுறாரு. நைட் 2 மணிக்கு நாய் அழுது. என்னடா நான் எந்திச்சு மேல இருந்து போடி பார்த்தா ஒரு சின்ன குட்டி, ஜஸ்ட் ஒரு 45-50 டேஸ் ஓல்டு குட்டி, 40 இல்ல ஒரு 90 டேஸ் ஓல்டு குட்டி அந்த புள்ளிக்குட்டாவை துரத்தி கடிக்குது. இது எங்கேயாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா அந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கு, எங்களுக்கு தெரியுது. ஸோ நைட் அவர் வந்து அந்த ஒரு அண்ட்ரெஸ்ல இருப்போம் இல்லையா, உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இறங்கி வரணும். இவ்வளவு பெரிய புள்ளிக்குட்டாக்கு தெரியுது இந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கு, இந்த அதை நினைச்சா ஒரு செகண்ட் அந்த நாயை கொண்டுடலாம். ஆகா இது ஒரு ஏதோ சம் வைரல் ப்ராப்ளம் இருக்கு, நான் அதுகிட்ட நிக்க கூடாதுன்னு அத்துட்டு ஓடுது. ஸோ நாங்களும் ரேபிஸ் நாயால பிரச்சனைக்கு உள்ள ஆகுறோம், எங்களுக்கும் பயம் இருக்கு. பட் அதுக்காக அதை அப்படி மொத்தமா எரேஸ் பண்றது இல்ல மேட்ரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்ற புரிதலை வளர்க்கறது தான் இங்க மேட்டரா இருக்கும். ஸோ நிறைய கவுன்சிலிங் தேவை. ரோட்ல போகும்போது நாய் கடிக்குது, தப்பு தான். ஆனா பட் அதுதானே அவரோட குணம். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ மத்த எல்லாத்தையும் தாண்டி டெல்லியில இந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது இல்ல? கண்டிப்பா அவ பார்க்கும்போது டெல்லி தான் இருக்கிறதுலே அதிகமா ஏர் பொல்யூட்டடான ஒரு இடம். லைட் பொல்யூஷன் அங்க அதிகமா இருக்கு, நாய்ஸ் பொல்யூஷன் டெல்லியில தான் அதிகம். உண்மை. கிளைமேட்டிக் கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் ஹீட், எக்ஸ்ட்ரீம் கோல்ட். கண்டிப்பா பார்க்கும்போது கண்டிப்பா மனிதர்களுக்கு எப்படி அந்த ஒரு மனநிலை மாற்றம் இருக்குமோ நாய்களுக்கும் அது இருக்கும். இல்ல 100% இருக்கும். நீங்க சொல்றதுல வந்து டவுட்டே கிடையாது. இப்போ ஃபீடர்ஸ் நிறைய பேர் ஃபீட் பண்றாங்க. இப்போ ஒரு சயின்ஸ் ஒன்று சொல்றாங்க, நீங்க வந்து நான் இப்ப எனக்குமே அந்த புரிதல் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுதான் நான் சொல்றேன், மக்களுக்கு இதை பத்தி கவுன்சிலிங் வேணும், ஆர்வலர்கள். இப்போ வந்து இதோட எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை பத்தி பேசணும். இப்போ சும்மா போறவங்களாம் இதை பத்தி பேசி அது ஒரு முடிவா மாறக்கூடாது. இப்போ இதுக்கு எங்க அந்த பெஞ்ச் யாரு? பட் யாருமே கேட்கலையா? அவங்க கோர்ட் சைடுல இருந்து இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கலையா? இல்ல நான் படிச்ச வரைக்கும், இப்ப இதுவுமே நம்ம நேரடியா தொடர்பு இல்லாதனால படிச்ச வரைக்கும் அப்படி எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. ஒரு கோவத்துல எடுத்த முடிவு மாதிரி தெரியுது. இப்ப நானுமே வந்து எனக்கு இப்ப பேசுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் நான் ஒரு தலைபட்சமா நாய் தான் நல்லது, உலகத்துல நாய் மட்டும் தான் இருக்கணும், ஹியூமனே இருக்கக்கூடாதெல்லாம் பேசுறது இல்ல. நமக்குள்ள இது ஒரு பரஸ்பரம் தான். இப்ப நீங்க அப்படி பார்த்தா என்ன சொல்றது, இப்போ ஃபிளைட்ல விழுந்து இத்தனை பேர் செத்தாங்க, மொத்த ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிடலாமா? சோ இது இல்ல தீர்வு இல்லையா? சோ ஆக்சிடென்ட்ஸ் டு ஹேப்பன். ஆக்சிடென்ட்ஸ் இல்லாம ஒரு மேட்டரே கிடையாது. இப்ப போன மாசம் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், கேரளால ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு, ஒரு 5 நாய் குட்டி போட்டிருக்கு. ரொம்ப அந்த நாய் கத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டிகள் எல்லாத்தையும் பெட்ரோல் ஊத்தி அப்படியே கொளுத்திட்டாங்க. இல்ல இதெல்லாம் வந்து வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்க அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் இது வரைக்கும் கொடுக்கல. அவங்கள அப்ப எவ்வளவு ஒரு மனித தன்மை இல்லாதவங்க. பட் இதெல்லாம் பெருசா ஒரு கன்சிடர் பண்ணாம நாய்களுக்கு தூக்கு மாடி சாவடிக்கிறதுலாம் நார்த் இந்தியால நடக்கும். அந்த அளவுக்கு கொடூரமான மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. இல்ல உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். இப்போ ஒரு ஆடு ஒரு கிராமத்துல ஒரு 5 ஆடை கடிச்சிருது, 10 ஆடை கடிச்சிருதுன்னா அது விவசாயிக்கு மிகப்பெரிய நஷ்டம் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அந்த மாதிரி கேரக்டருக்கு அந்த நாய்ங்க பழகிருச்சுன்னா அடுத்த நாளும் வந்து அந்த வேலையை பண்ணும். இப்ப நமக்கு வந்து இவ்வளவு டாக்ஸ் இருக்கு, இங்க இருந்து பக்கத்துல நமக்கு வைல்டு இருக்கிறதுனால இங்க இருந்து ஒரு காட்டு பூனை வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 புறாவை தூக்கிட்டு போயிடுச்சு. எங்களுக்கு நாங்க எண்ணும் போது புறாவை காணோம். பட் அதை கொல்றதுக்கு இல்ல, அது இல்ல நேரம். இதை மூடி வைக்கிறது தான் தீர்வா இருக்கும் மொழிய. பூனையை நம்ம கொல்ல முடியாது, அது நியாயம் இல்ல. அதை வர விடாம நம்ம தள்ளதான் செய்யணும் மொழி, அதை கொல்ல முடியாதுல்ல. டெய்லி நைட் 1 மணிக்கு சத்தம் கேட்டா எந்திரிச்சு பாக்குறோம், எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு 4 புறாவை காணோம், வருத்தமா தான் இருக்குது. இந்த லாஸ் வந்து சாதாரண ஆட்களுக்கு மட்டும் தான் இருக்கு, நாய்க்காரங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. நாய்க்கு சாப்பாடு போடுறவனா இருக்கட்டும், நாயோட இருக்கிற எல்லாரும் டெய்லி கடி வாங்கிட்டு தான் இருப்பான். நீங்க இப்போ ஒரு 50 நாய் வச்சிருக்காங்கன்னா எப்படி கடி வாங்காம இருப்பான்? டெஃபினட்டா கடிக்கும், கடி வாங்குவான். ஆனா அவங்களுக்கு அதை பத்தின புரிதல் இருக்கனால இமீடியட்டா போய் வேக்சின் பண்ணிக்கிறாங்க. வேக்சின் பண்ணி சோ இந்த அவேர்னஸ் தான் நம்ம வளர்க்கணும். இப்ப இல்ல என்னன்னா, ஏற்கனவே இங்க குரியாலிட்டி த கோர்ன்ற மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, புரிதல் இல்லாம. இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இனி போறவன் வரவெல்லாம் நாய் அடிப்பான். போறவன் நடக்கும் போதே கையில கம்பு கொண்டு வருவான், கள்ள கொண்டு எரியுவான். இனி கேள்வியே நாங்க கேட்க முடியாத இடத்துக்கு வந்து நிக்கும். வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து நாயின்றது வந்து ஒரு பெரிய வைரஸ் ரேஞ்சில கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நாய் கடிச்சு, இப்ப டெல்லியில ரேட்டிங் பார்த்தா கூட நாய் கடிச்சு செத்தவங்க ரேட்டே இல்லன்றாங்க. செத்தவங்களே இல்லன்றாங்க. அப்ப அதுவே இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாள் அதை முடிச்சு. டெல்லியில கடைசி 6 மாசத்துல 260 மர்டர் நடந்திருக்கு. அப்ப அத பத்தி அப்படி பார்த்தா அங்க இருக்க மனுஷன் இதுதான் என்னோட பெரிய கேள்வியா இருக்கு. பட் இந்த கேள்வி இவங்க எடுத்துக்கிற விதமே இப்போ என்ன சொல்றது, டிபேட்டே எப்படி போயிட்டு இருக்குன்னா, மிருக ஆர்வலர்ன்றவங்க வேற கிரகத்துல இருந்து வந்த மாதிரியும் அப்படி இல்ல, அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. சோ அதை வச்சுதான். சோ இப்போ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், இப்ப தனிப்பட்ட முறையில இது எப்படி சால்வ் பண்ண முடியும்னா, முதல்ல வாலண்டியர்ஸை பெருசா பில்ட் பண்ணணும். நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இல்ல, அதே மாதிரி 1-2 எல்லாம் பத்தாது, லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் வேணும். வாலண்டியர்ஸ் வருவாங்க. இப்ப ஜல்லிக்கட்டுக்கு நம்ம ஆட்கள் வரலையா? சோ அதே மாதிரி வருவாங்க. இப்ப மாடுகள்லாம் எப்படி இருக்கு, நாட்டு நாய்கள் நாங்க இவ்வளவு வச்சிருக்கோம்னா ஆஃப்டர் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எல்லாமே மாறலையா? தலைகீழ போச்சு இல்ல. நீங்க ரோட்ல எங்க பார்த்தாலும் HF சிந்து மாடும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கும். நீங்க ஃபாரின் மாடு அதுங்களை வந்து நீங்க ஃபேன் வச்சு தான் வளர்க்கணுன்ற ஒரு ரேஞ்சில் இருந்தோம். பட் இப்ப எல்லா நாட்டு மாடும் வந்துருச்சுல்ல.
இப்போ நாட்டு மாடெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதுங்களுக்கு ஃபேன் தேவையில்லை, கொசு கடி தாங்கும். அதே மாதிரி இந்த நாய் மேட்டரும் இது ஒரு அவேர்னஸ் வரணும். இதை வந்து ஒரு என்ன சொல்றது, இதுல ஈகோ பார்க்காம நியாயமா என்ன இருக்கோ அதை செய்யணும், ஈகோ பார்க்க கூடாது. இப்போ என்னன்னா ஃபீடர்ஸை வந்து நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் வரும்போது இனி வரவங்களாம் எங்களை அடிப்பான். அதுதான் பிரச்சனையா இருக்கும். ஏற்கனவே வந்து இவங்களாலதான் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் எப்படியா இருக்காங்க, இந்த ஃபீடர்ஸ் வந்து அவங்க, நான் நிறைய இன்டர்வியூஸ் அவங்களெல்லாம் எடுத்தோம். அப்ப என்ன சொல்றாங்க, ரொம்ப கேவலமா திட்டுறாங்க. என் வீட்டுல வந்து சாப்பாடு வைப்பியா, அவனுக்கு சவுருக்கு வேற இடம் இல்லையா, லைக் நீங்க வந்து எங்களை என்கரேஜ் எல்லாம் கூட பண்ண வேணாம், நாங்க வைக்கிறதையும் நீங்க தடுக்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்க குழந்தைங்களுக்கு நாய் கடிக்காது, நாய்கிட்ட நீ இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற சொல்லி இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப காமெடியா தான் இருக்கும். பட் ஆனால் நீங்க வந்து நாயினாலே ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ப்ராப்ளம்ன்ற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த குழந்தை பார்க்கும் போதே தன் உடம்புல இருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சப்ளை பண்ணும். ஐயோ இந்த நாய் கடிக்குமோ. ஆனா நாய்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி அனிமல் தானே, அதுங்க ஓகே இவங்க நமக்கு பயப்படுறான், சோ நம்ம டாமினேட் பண்ணலாம் அப்படின்றது நடக்கும். அது உண்மைதான், நாய் பண்ணும். அதுவும் கேங் ஆஃப் டாக்ஸ் சேரும்போது இந்த வேலை எல்லாம் பண்ணும். எண்ட் ஆஃப் தி அனிமல் தானே, பேக் தானே, அது இருக்கும். சோ ரெண்டு பேத்துக்குமே அதை சொல்லி கொடுக்கணும். நம்ம தெருவில் இருக்கிற நாய்களுக்கு எல்லாரும் சாப்பாடு போட்டு, ஏன்னா இப்போ ஒரு 20 வீடு இருக்கிற தெருல 20 வீட்டுக்காரனி விட்டுரும், 21வது ஆள் வரும்போது தான் நாய் பண்ணும். சோ அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்குல்ல. சோ இப்போ உங்க வண்டி எல்லாம் வெளியில விடுறீங்க, பெட்ரோல் திருடுறது இல்ல, எதுவும் திருடுறது இல்லை. இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அலாமிங்க டாக். அது இப்போ நாங்க ஒரு கம்யூனிட்டியில இருக்கோம், இங்க எல்லார் வீட்லயும் ஆளுக்கு டாக் இருக்கு. எல்லா டாகையும் எங்க சொந்த செலவுல ஆன்டி ரேபிஸ் வருஷம் பண்ணிடுறோம். எல்லாத்துக்கும் பர்த் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இது மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்க நீ என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இனி என்ன நடக்கும்னா, இங்க இருந்து கார்பரேஷன்ல ஒருத்தர் வருவாரு, நீங்க ஏன் நாய் வச்சிருக்கீங்கன்னு ஆரம்பிப்பாரு. அடுத்து இப்போ அந்த டாக் ஒரு 5 நிமிஷம் கூட வெளியில விட முடியாது. இனி அந்த வேலை நடக்கும்ல, எல்லாத்தையும் ஜெயில அடைக்க சொல்லுவாங்க. இது வந்து எப்படி பிடிக்கும். ஏன்னா இங்கேயும் நிறைய பேர் அந்த நாய் பிடிக்கிற வண்டி எல்லாம் வரும்போது அவங்க அந்த நாயை ஹேண்டில் பண்றத பார்க்கும்போதே பாவமா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த வலைய புடிச்சு இழுத்து பிடிச்சு அதுவே ஒரு பெரிய மனநலத்தை. இவ்வளவு நாய் எப்படி பிடிக்க முடியும், அது ஒரு மனநிலைக்கு ஆளாக்கி அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் வந்தாலே நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லி எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒழுங்கா இருந்த டாக் கூட ஆஃப்டர் வேக்சினேஷன் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கேம் விளையாடும் போது இந்த மாதிரி நடக்கும். இப்போ ஒரு இன்ஜூர் டாக், ஒரு உண்மையிலே ரேபிஸ் டாக், இதுக்கு மேல சர்வைவே ஆகாது, நான் மர்சி கில்லிங் பண்றேன் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பவுண்ட்ல கொண்டு அடைக்கிறதுன்றது முற்றிலும் தவறு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கிராமங்கள்ல இந்த மாதிரி செய்திகள் அதிகமா கேட்கவே முடியாது. ரொம்ப இல்ல கிடைக்கும், கிராமங்களில் நடக்கும். நமக்கு வந்து இப்போ நம்ம மீடியா அட்டென்ஷன் இருக்கிறனால, முதல்ல மீடியா இல்லாதனால நமக்கு தெரியல. கிராமங்கள்ல நடக்கும். இப்ப நாங்க வந்து ஆடு மாடுகளோட எல்லாம் இருக்கிறதுனால, எப்ப நேத்து தொட்டிக்குள்ள ஆடு இறங்கிருச்சு, நாய் இறங்கிருச்சு, 10 ஆடை கடிச்சிருச்சு, 50 கோழியை காலி பண்ணிருச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வெறி மட்டும் தான் காரணமே இல்ல, அதுங்களோட இன்ஸ்டிங்க்ட், அது ஹண்டிங் இன்ஸ்டிங்க்ட் இருக்கனால பண்ணோம். நம்ம கொஞ்சம் சேஃப்டியா பண்ணிக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு நடக்கல. நாங்க வளர்க்குற கோழியவே கொண்டுட்டு வந்து நான் கொண்டு மத்தியானம் வந்து எங்கள்ட்ட வேடிக்கை காட்டும். ஸோ அதுங்க அதை ப்ரைடா நினைக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கும், கிராமங்கள்ல இருக்கும். ஒருவேளை வெறிநாயை பார்த்தா அவங்க அதை கொன்றுவாங்க. இப்போ நம்ம வந்து அனிமல் வெல்ஃபேர் அதை கொல்லக்கூடாது, குரியாலிட்டின்னு சொல்றோம். அதை நம்ம என்ன சொல்றோம், அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ப்ராப்பரா அதை டாக் கேச்சரை வச்சு பிடிச்சு மர்சி கில்லிங் பண்றது மரியாதை. இப்போ ஒரு ரேபிஸ் டாக்கு இப்போ கியூரே இல்லையே. இப்ப நாங்க சமீபத்துல நம்ம வீட்லயும் ஒரு டாக், ஒரு வரிசையில எல்லா டாகையும் ஒரு நாய் கடிச்சிட்டு போச்சு. என்ன எல்லா நாயும் அலறுது, இந்த சத்தம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி நைட் 1 மணிக்கு ஏஞ்சி வெளில வரோம். சோ வெளில வந்து பார்த்தா ஒரு குட்டி நாய் துரத்து எங்களையும் அட்டாக் பண்ண வருது. அது சோ நல்லா தெரியுது. உடனே நான் ஒய்ஃப் நீ உள்ள வந்துருமா, நான் வரேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு சின்ன பேரிகார்ட் மாதிரி வச்சுட்டு அந்த நாயை கரெக்டா கேட்ச் பண்ணி உடனே ஐசோலேட் பண்ணி ஒரு கேஜ்ல. எதனால வருது ஃபர்ஸ்ட் ரேபிஸ்? சார் ரேபிஸ் நீங்க இப்போ எல்லாரும் இப்ப இங்க ஒரு பெரிய தப்பு நடந்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரேபிஸ் வந்து இந்த நாயினால மட்டும்னு. எலியில இருந்தா வர்றதுதான். சோ எலி படுத்திருக்கும் போது உங்க காலை கடிச்சிட்டு போனாலும் நீங்க மாட்டிப்பீங்க. இப்ப நாயை தூக்கணும்னா எலி பெருசாகும், எலி அடுத்து எல்லா இடத்துலயும் வாய் வைக்கும் இல்லையா. தூங்கிட்டு இருக்கு எத்தனை, இப்ப நீங்க ரோட்டோரமா படுத்திருக்கோம், காலைல எலி கடிக்கிறது, பெருச்சாலி சேனல்ல இருந்து வருது. இப்ப இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது இல்லையா? சோ அதனால இந்த பிரச்சனை இருக்கும். முதல்ல நாய் கடிச்ச உடனே டாக்டர்கிட்ட போகணும், உடனே அந்த வேக்சினேஷன் பண்ணணும், அசால்ட்டா எடுத்துக்க கூடாது, இந்த விஷயங்கள் பண்ணணும். பிரச்சனை இல்ல, ரேபிஸ் நாய் கடிச்சா மட்டும் தான் பிரச்சனை. ரேபிஸ் அட்டாக்டு டாக் பண்ணனா மட்டும் தான் சீரியஸ் ப்ராப்ளம். மிச்ச டாகுக்கும் பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ்ல வந்து நீங்க போய் வேக்சின் பண்ணிக்கலாம், பண்ணணும், அது நியாயம் தான். இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணவே போதும், அது பண்ணிக்கலாம். சில டாக்டர்ஸ் அதை கொஞ்சம் உச்சகட்டமாக்கி அதை பயங்காட்டுவாங்க. சோ அத விஷயம் நமக்கு சின்ன வயசுல இருந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நாய் கடிச்சா தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும், இந்த மாதிரி சொல்லி நாய்களை வந்து ஒரு மாதிரி பயம் இதுவாக காட்டுவாங்க. இந்த கல்ல கண்டா நாயை காணும், இந்த மாதிரி பழமொழிலாம் சொல்லி ஓகே நாயை பார்த்தாலே பயம். எவ்வளோ ஃப்ரெண்ட்லி. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நாட்டு நாய் இருக்கு, நம்ம நாய்கள் இருக்கு, மாங்குரல் பிரீடு இருக்கு, இந்திய பிரீட்ஸ் இருக்கு, வெளிநாட்டு நாய்களும் வச்சிருக்கீங்க. இது எல்லாமே நீங்க ஒரு மாதிரி கலந்து இந்த மீன் தொட்டிலாம் போடுவாங்களா அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடல, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இல்ல. உண்மை. இப்போ இங்க என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த டாக் எங்களால ஃப்ரீயா விட முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ரோட கடந்து போறவங்களுக்கு இது கண்ணுல விருத்தாது. ஏன் உறுத்தாதுன்னா, இது நம்ம நாய்களோட பழகினதுனால அவங்க வந்து இது தெருநாய் ஒண்ணுக்கு படுத்திருக்கு, பிரச்சனை இல்லைன்னு அவங்க கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுங்க வந்து குலைச்சு காட்டும், ஒருத்தர் புதுசா வந்திருக்கான்னு குலைச்சு காட்டிட்டு அது வேலையை அது பார்க்கும்.
அதோட முடிஞ்சிடும். இப்போ இதே இது ஒரு பிரீட் டாக வெளியில விட்டீங்கன்னா அது பிரச்சனையில தான் வந்து நிற்கும். அவன் முதல்ல நாயை பார்த்தோன்னா பயந்து கையை தூக்கிடுவான், நமக்கு ஒரு இழிச்சா அவன் கிடச்சிட்டான்னு சொல்லி அதுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால நம்ம இருக்கும்போது மானிட்டர் பண்ணி அந்த டாக்ஸை விடுவோம். பட் இந்த டாக்ஸ் எல்லாம் அடாப்டட் டாக்ஸ், இதெல்லாம் அடிபட்டு வந்தது, அதுங்களுக்கு உடம்பு சரி பண்ணது, அதோட இடத்துல கொண்டு போய் திருப்பி விடணும்னு சொல்றப்ப அது ரொம்ப சின்னதுல வந்ததுனால அதுங்களுக்கு இடமே நம்ம தான். சில டாக்ஸ் அதோட இடத்துல விட்டா கூட நம்மள தேடி வந்துரும். நாய்களை வேற இடத்துக்கு மாத்தினாவே மாத்த முடியாது. ரொம்ப ரெண்டு விஷயம் சார், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுன்றதை தாண்டி அதோட நோக்கமே தன்னோட பழைய வீட்டுக்கு போறதா தான் இருக்கும். ஸோ இப்போ அதுக்காக நாங்கள் வந்து ஸ்டே டாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம பண்ணி அந்த மாதிரிலாம் பண்றோம். பட் இதெல்லாம் நடந்துடக்கூடாது நாங்கள் பயப்படுறோம். இப்போ ஜட்மெண்டா வந்தது வந்து பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது. இந்த டாக் தான் நான் சொன்னேன் ஆக்சுவலா, அவர் தான பயந்து. ஆமா ஆமா ஆமா, அவ வந்து குட் லைட்ல நடிச்ச நாய் தான். அவ குட் லைட்ல படிச்ச அவ சுடரி தான். அவ நான் போன வாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தா. நேற்றோ முந்தா நேத்தோ திடீர்னு ஒரு கேங் ஃபைட் வந்துருச்சு. யாரோ சத்தம் போடுறாங்கன்னு பார்த்து இவளை காணோம். காலையில வந்து அவ இடத்துல செட்டில் ஆயிட்டா. அந்த ஃபியர் இருக்கு. பட் ஆனா இப்ப ஃபியர் இருக்குன்றதுக்காக அவளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணியோ அவளை ரொம்ப தாஜா பண்ணி அதெல்லாம் இல்ல. நீ ஃபிட்டஸ் சர்வைவல் இதெல்லாம் நடக்கும் உங்க உலகத்துல, நீ தான் சமாளிச்சுக்கணும் அப்படின்ற. இப்ப நான் என்ன பொறுத்தல என்னன்னா, இப்ப இவ்வளவு கேஜ் இருக்கு, இப்ப எந்த கேஜுமே பூட்டல, அதுவா தான் ஏறி படுத்திருக்கு. என்னன்னா தே கன்சிடர்ஸ் இஸ் மை ஹோம். ஸோ இப்போ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா, உலகத்துல ஒரு பிரச்சனை வந்தா நான் இங்க போய் படுத்துப்பேன். வேற நாய் என்ன கடிக்க வந்தா நான் இடத்துக்குள்ள போயிடுவேன். இவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்த நாயே 20 நாய் வந்தா கூட உள்ள இருந்தா முறைச்சு காட்டும். அப்போ ஒரு டாகுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஷெல்டர் தேவைப்படுது. சோ அப்படி ஷெல்டர் தேவைப்படும் போது நீங்க 1 லட்சம் நாய் 2 லட்சம் நாய் கொண்டு ஒரு இடத்துல எடுக்கும்போது என்ன பண்ணும், பிச்சிரும் சார். ஒன்னோட ஒண்ணு பிச்சு எடுத்து யாரெல்லாம் ஆல்பாவா ஒரு கேங் சேர்ந்துருவாங்க. அப்படியே கடிச்சு இது வந்து மொத்தத்துல கொல்றதுக்கு உண்டான வேலை தான். ஒரு 10 வருஷத்துல இன்ஃபேக்ட் இப்போ உங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஆகும்போது கூட சொன்னாங்க, நிறைய நாட்டு மாடோட இனத்தை அழிச்சிட்டு நிறைய இந்த ஹைபிரிட் பசுக்கள் இது. இன்ஃபேக்ட் இதுவும் அதுக்கு வழிவகுக்கும்ல. இருக்கிற நிறைய இந்திய டாக்ஸ் பிரீட்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்க, அப்ப தெருநாய்கள் இதெல்லாம் தாண்டி ஓகே ஒரு லேப்ரடாரோ ஒரு கோல்டன் ரெட்ரீவரோ ஒரு பீகலோ இந்த மாதிரி நாய் வளர்க்கறது தான் அதோட மார்க்கெட் அதிகரிக்கும். மார்க்கெட் ஆப்வியஸா கரெக்ட். இது வந்து டிஃபால்ட்டா நடக்கக்கூடிய விஷயம். பட் அதுதான் இதோட அதுக்கான முயற்சி தானே நமக்கு தெரியல. பட் என்னதான் ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என் வீட்டுல இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆர்னமெண்டலா வாங்கின ஒரு ஹைபிரிட் டாக்ஸ் வந்து அதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஷெல்டரா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றது, அது அவங்களுக்கு அதை தூங்குறதுக்கா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அவங்க ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அது அந்த நாய் அவன் வீடு அதோட முடிஞ்சிடும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சமூகத்துக்கு இந்த நாய் தேவை. இப்போ நீங்க ஒரு கோல்டன் ரெட்ரீவரை விட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற நாய்க்கு வந்து ஹண்ட் பண்ண தெரியுமா? ஹண்ட் பண்ண தெரியாது. நைட் 1 மணிக்கு வர பெருச்சாலியை கடிக்கிறது இந்த நாய்க்கு தான். மத்தியானம் வர குரங்கு முட்டை ஏமாத்திடலாம், யார் வேணா ஏமாத்தி கூட்டு போயிடலாம். அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா இப்ப நீங்க அதையும் ரோட்ல விட்டீங்கன்னா அது இந்த வேலையை ஆரம்பிக்கும். சோ இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோ கூட பாத்துக்கலாம். அதுல வந்து ஒரு பாம்பு ஒண்ணு உள்ள என்ட்ரி ஆயிருக்கு. பாம்பு எவ்வளவு அது பாத்தீங்களா? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது நான் டாக்ஸிக் இல்லாத ஒரு பாம்பு தான். அந்த நாய் அதை கடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இல்லன்னா ஜெனரலா நான் வந்து அவ்வளவு நேரம் என் கையில தான் இருந்துச்சு. அந்த பாம்பு என் கையை விட்டு உருவி அதோட கூண்டுக்குள்ள போயிடுச்சு. அது பாம்பு வருது. பாம்பு வந்து எனக்கு எப்படி தெரியும்? இந்த டாக்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுச்சு. சோ இது வந்து இதை சொல்லல, இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் நாய் பிடிக்காதவங்க கம்மி தான். அவங்களுமே இந்த நாயை பத்தி புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய பெட் லவராகவே மாறுவாங்க. ஸோ வந்து இது இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒன்லி இந்த ஆர்னமெண்டல் பிரீட்ஸா இருக்கட்டும், எக்ஸாட்டிக் பிரீட்ஸா இருக்கட்டும், இது டெவலப் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆனா என்ன ஆளனா என்ன, அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம பேச வர்றது நம்மளோட மாங்கரல்ஸ். அவங்க இங்க வளர்ந்து பிறந்தவங்க, நம்ம மண் சார்ந்தவங்க அவங்க இல்லையா? அவங்கள நீங்க எப்படி எரடிக் பண்ண முடியும்? நாளைக்கு வேணும்னா எங்க இருந்து கொண்டு வருவீங்க? நீங்க சொல்ற மாதிரி எல்லா நாயும் இப்போ ஒரு ஊர்ல ஆரம்பிச்சா மொத்த இந்தியாவை இந்த வேலையை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை நம்ம அப்போஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் லைக் டெல்லியில போட்டாங்க, ராஜஸ்தான்ல நேத்து கூட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நம்மளோட அமைச்சர் சொல்றாங்க, நாங்க இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வி கான் கண்ட்ரோல், இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வரட்டும் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும்னு சொல்லி அவ்வளவு ஹாப்பியா பண்றாங்க. அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியலனா எதுக்கு இவங்க? அதுதான் எனக்கு தெரியல. சோ ஒரு ரேபீஸ் கேம்ப் நடத்தி அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்றது, இப்போ அனிமல் பர்த் கண்ட்ரோலுமே 100% பண்ண முடியுமானா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 வரும்போது திருப்பி ஒரு செக்டார் வரும். நம்ம அந்த லெவல்ல தான் வச்சுக்கணும், மொத்தமெல்லாம் எரேஸ் பண்ண கூடாது. இப்போ அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 25 வருஷத்துல நாயே இந்தியால எல்லாம் ஆக்கிறோம்னா அப்ப நாயில வெளில எடுத்துட்டு வருவீங்களா? அது பண்ணக்கூடாது. அனிமல் வெல்ஃபேர் வந்து கண்ட்ரோலிங் தான், பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக நம்ம அந்த வேலையை பண்ணலாம். பட் மிச்சப்படி இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க ஒரு ஏரியால ஒரு நாயை வந்து இப்போ இங்க இருக்கிற ஆல்பா மேல்ஸ் எல்லாம் நீங்க காஸ்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா வேற இடத்துல இருந்து இன்னொரு மேல் வந்து இங்க ஆக்குபேட் பண்ணிடும். சோ இங்க இருக்கிற மேல நீங்க காஸ்ட்ரேட் பண்ணி அது அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணும்போதே இங்க ஒரு பிரச்சனை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்களை கொண்டு இதுக்கு சாவறதை விட அட்லீஸ்ட் ஃபேமிலி பிளான் பண்ணலாமேன்றது தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வாட்டி இஷ்டத்துக்கு ஆயிரக்கணக்கா போயிட்டு இருக்குமே. இப்போ இந்த 1%க்கு இவ்வளவு பிரச்சனை வரும்போது இப்போ 10% ஆச்சுன்னா இவங்க என்னவா பிஹேவ் பண்ணுவாங்க? அதுக்காக இதை அக்செப்ட் பண்ணலாம். பட் இதுவுமே 100% அக்செப்ட் பண்ண முடியுமானா எனக்கு தெரியல. எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இப்படி பண்ணனா அது கரெக்டா இருக்கும்னு. ஒருவேளை இவங்க 100% இப்போ என்ன சொல்றாங்க, இடையில ஒரு சின்ன லேக் ஆயிடுச்சு அதனால எங்களால பண்ண முடியலன்றாங்க. ஒருவேளை இவங்க சொல்றபடி கரெக்டாவே ஸ்கீமா இருந்து லேக் இல்லாம பர்ஃபெக்டா பண்ணா அப்போ இனிமேல் ஜூல போய் நாயை காட்டணுமா? திருநாயின்றது ஜூல இருக்கிற ஒரு விலங்கா நீங்க அப்படி ஆக்கிடுவீங்களா? ஆமா அப்படி ஆயிடும்ல.
அப்ப நாய் எங்க எப்படி கொண்டு வருது? அப்போ நீங்க சொன்ன மாதிரி முழு ஆதிக்கமா வெளியில இருந்தா நாய் வரணும். இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனையோட நம்மளோட நாட்டு நாய்கள் எல்லாம் மீட்டு எடுத்துட்டோம். அதனால அட்லீஸ்ட் ஃபியூ லேக்ஸ்ல இருந்த டாக், அதாவது crores லட்சத்துல இருந்த டாக 1000 வரும்போதே நம்ம சுதாரிச்சு நாய்களை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப அந்த 1000 அழிச்சிட்டாங்கன்னா எங்க இருந்து நம்ம கொண்டு வரது இல்லையா? அதுதான் பெரிய கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இவங்க ஆடு வச்சிருக்கீங்க, ஆடு நாய் எல்லாம் கலந்துருக்கு, அது இதுங்க பெருசா அட்டாக் பண்ணுமா? இல்ல இப்போ நம்ம இல்லாதப்போ அந்த வேலையை காட்ட ட்ரை பண்ணும். புதுசா ஒரு பேக்ல ஒரு ஆடு வருது இல்ல ஒரு மாடு வருதுன்னா பண்ணும். இப்ப எங்க மாடுங்க வந்துச்சுன்னா எந்த மாடுலயும் ஒண்ணு தொந்தரவு பண்றது இல்ல, வெல்கம் எல்லாம் பண்ணுவாங்க. சரிடா 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 எங்க மாடுங்க வந்துச்சுன்னா வெல்கம் பண்ணுவாங்க. இப்ப அதே இது அந்த எங்க பேக் இல்லாத விரட்டி விட்டான் இல்லையா, கொஞ்சாதன்னு சொல்லி விரட்டி விடுறான். கடிக்கலாம் மாட்டாங்க, கொஞ்சாதன்னு பண்ணுவாங்க. நம்ம இல்லைன்னா அந்த அனிமல் பிஹேவியர் வரும். பட் நம்ம அதை சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. இந்த அனிமல் பிஹேவியருக்கு வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் நியாயமா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி அனிமல் தானே, அது இருக்கதான் செய்யும். கணக்கு வாமா உள்ள போ, இங்க வா இங்க வா, கம் இங்க வா, அது அவ கொண்டு வா, கணக்கம் கம் கம் இங்க வா, வெரி கம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா, இதெல்லாம் வந்து கொரோனா டைம்ல என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது ரோட்ல அனாதையா நின்னவதான். சோ அவ பேர் தனலட்சுமின்னு சொல்லி பேரு தனம். சோ நாய் வளர்க்குறவங்க வந்து அவங்களோட மொத்த சொத்து, டைம், அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே இழந்துட்டு தான். இப்போ ஒரு நாய் வளர்க்குறவங்க வீட்டுல போய் நீங்க சாதாரணமா இருந்துட முடியாது. கண்டிப்பா அவ்வளவு நாய் இருக்கு, ஸ்மெல் இருக்கும், அவங்களுக்கு பார்ட்டி மேனேஜ்மெண்ட்ல இருந்து அதை டிஸ்போஸ் பண்றது எல்லாமே ப்ராப்ளம் தான். அவங்க ஒன்றும் என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இதுல காசு கிடைக்கலாம் யாருமே பண்ணல. காசை போட்டு பிச்சை எடுத்து இந்த நாய்க்கு இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு ஆபரேஷன் பில்ல காட்டி பிச்சை எடுத்து தான் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுவிட்டு நீங்க இன்னும் அகைன்ஸ்ட் பண்றது ஒரு மாதிரி ஒரு ஆள தனியா ரொம்ப அவங்கள அப்படி பாக்குறாங்க. இப்ப நான் வந்து இடையில வந்து என்னோட மனநிலை என்னவா இருந்ததுன்னா, இந்த டாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க தான் பாவமா எனக்கு தோணுச்சு. டாக் கூட சரி போதுன்ற மாதிரி விடலாம், பட் இவங்க ஹெல்ப் பண்றன்ற பேர்ல இவங்களோட வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு இருக்காங்களே நிறைய பேர். நான் ரெஸ்கியூக்கு நிறைய இடத்துக்கு போறேன். ரெஸ்கியூ சென்ஸ் என்னன்னா, அப்படி ஒரு 20 நாய் சேர்த்துருவாங்க, நெய்பர்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து அவங்களை ரீலோகேட் பண்ணணும். ரீலோகேட் பண்றதுக்கு அவங்க வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்க தெரியும், பட் அந்த நாயை பிடிச்சி கேஜ் பண்ண தெரியாது. அந்த நாய்ங்க வாழ்க்கையிலே கேஜ்க்கு போயிருக்காது. இப்ப எங்கிட்ட இருக்க டாக்ஸ் எல்லாமே குழந்தையில இருந்து உள்ள போனா உள்ள போயிடுவாங்க. அதே மாதிரி புதுசா வந்தா குலைப்பாங்க, சும்மா இருங்கன்னா சும்மா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் புரிதல் இல்லாதனால எல்லா நாயும் ஒரு ரூமுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் ரெஸ்கியூ போகும்போது எனக்கு அவங்கள பார்த்தா இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே. நீ கடைசியாக எப்போ வந்தா ஒரு வீட்டிலலாம் நாங்கள் பார்க்கும்போது அம்மா சொன்னாங்க, நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள போனாங்க, வானத்தை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஏங்க அப்படின்னா பக்கத்தில் எல்லாருமே நான் போஸ்ட் பண்ணாங்க, இந்த பிள்ளைகளை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்க, அது ஏன் வெளியில் எடுத்துகிட்டு போகல? வெளியில் போனால் என்ன அடிப்பாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். எங்கள் வீட்டு சேனலை கட் பண்ணிட்டாங்க, தண்ணியை கட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் போய் அவங்க ரெஸ்கியூ பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது வானத்தை பார்த்துட்டு, வானத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் ரோட பார்க்குறேன். அப்போ நாய்ங்க ஜெயிலில் இல்லை, நீ ஜெயிலில் இருந்திருக்க, 2 வருஷம் ஆச்சு நான் அந்த வீட்டுக்குள்ள வரும்போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்னன்னா, அவங்க ஒரு குரோர்பதி, அவங்க வீட்டுல அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நாய்க்காக நாயோட நாயா 2 பிளாஸ்டிக் சேரு, ஒரு ஃபேனு, அந்த நாய்க்கு சமைக்கிற சாப்பாடு வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களை அங்கிருந்து ரீலோகேட் பண்றோம். அந்த ரீலோகேட் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு தெரியுது. இப்போ நாங்க என்ன நினைச்சோம்னா, அவங்களுக்குலாம் நாங்க டீச் பண்ணணும், கேஜ்னா என்ன, ஷெல்டர்னா என்ன, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வரும்போது நீங்க தான் அதுக்கு உத்தரவாதம். நீங்க ஒரு 50 நாய் வீட்டுல வச்சிருக்கும் போது நீங்க அது கரெக்டா இருக்கணும். ஒரு வெட்டினரியன் வரும்போது வேக்சின் பண்றதுக்கு நீங்க பிடிச்சு கொடுக்கணும். எனக்கு தெரியாதுன்னா நீ வேலை செய்யக்கூடாது. நான் இப்போ அந்த லெவல்ல நாங்க போலாம்னு நினைக்கும் போது இங்க மொத்தமா குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நிக்குது. இப்ப நிறைய பேர் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே. பட் இல்ல சார் ப்ரொடெஸ்ட் நாங்களும் அதுதான் நம்புறோம். நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அவங்க பண்ணும்போது நம்மளும் கூட போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு. இங்க ப்ரொடெஸ்ட்ல என்ன பிரச்சனை வருதுன்னா, கடைசியா இது யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்களோ அவங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு ஒரு ஹார்ஷான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. வழக்கமா ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, அந்த தீர்ப்புக்கு எதிர்த்து ஒருத்தங்க போவாங்க. பட் இது வந்து நீ தீர்ப்புக்கு எவன்லாம் சப்போர்ட் பண்றான்றப்ப போலீஸ் என்ன பண்ண முடியும்? அதுல வந்து இல்ல கொடுமை என்னன்னா, நீங்க இப்ப நான் இருக்கிறது தாம்பரம் ஏரியா, எங்க சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமான்னு கூட தெரியல. நான் நிறைய சமயம் வேற விஷயங்களுக்காக போயிருக்கும் போது அங்க வந்து உள்ள ஒரு 2-3 வயசான நாய்கள் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மனிதன் நம்ம நடந்து போக பயப்படுற ஒரு இடத்துல அந்த நாய்ங்க வந்து சொர்க்கத்துல இருக்கு. நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் நாய்கள், எல்லா போலீஸ் பாத்திருக்கீங்களா? இப்ப நமக்கு அகைன்ஸ்டா அந்த போலீஸ் தான் வர போறாங்க இல்லையா? அந்த அகைன்ஸ்டா தான். இப்ப இந்த மாடுகள் போராட்டம் நடத்தும் போது சார் உங்களோட பேச்செல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த மிஸ்டர் இதுல சொல்லும் போது அப்ப எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்கு. பட் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்கணுமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப இந்த ப்ரொடெஸ்ட்டுமே ஒரு கண்ட்ரோலா நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டில் ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்கிறதுனாலதான் இல்லையா? பட் ஆனா இது எனி டைம் இது வந்து பஸ்ட் அவுட் ஆகலாம். நம்ம ஜல்லிக்கட்டு எதிர்பார்த்தோமா, ஜல்லிக்கட்டு பஸ்ட் அவுட் ஆன மாதிரி பஸ்ட் அவுட் ஆகலாம். இது நல்லது நடந்தே ஆகணும். அவ்வளவு தூரம் இது பெருசுபடுத்தாம இது நியாயமான தீர்ப்பா இருந்தா கரெக்ட். முதல்ல இதுக்கு ஒரு பெஞ்ச் வேணும், எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. நீங்க வேக்சின் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 100% சப்போர்ட் நாங்க கொடுக்க ரெடி. எல்லாரும் வாலண்டியர் வர ரெடி. சரி, நீங்க வேக்சின் போடுறீங்கன்றதுக்கு நீங்க இந்த நாய்க்கு வேக்சின் போடுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வரும்ல, அது எங்க? அதுக்கு அந்த டாக்டர் கையெழுத்து எங்க? போட்டு விட்டு தள்ளுறீங்க, யாரு மெயின்டைன் பண்றது? சோ போட்ட நாய்க்கு 10 தடவை போட போறீங்களா? எந்த விதத்திலுமே இது சரியில்லை. இது மிகுந்த மன வருத்தத்தை இருக்கு. உண்மையா சொல்ல போனா என் போன்ற இப்ப நானாவது கொஞ்சம் போல கமர்ஷியல், நான் வந்து சினிமாவோட அனிமல் நாயை வச்சு நான் சம்பாதிக்கணும். அஃப்கோர்ஸ் ஐ எம் அ ட்ரெயினர், நான் இந்தியன் பிரீட்ஸை பிரீட் பண்ண போயிட்டு. ஆனா உண்மையா
ஆத்மார்த்தமா செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்க, செஞ்சுட்டு இருக்கிறவங்கள பார்க்கும் போதெல்லாம் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா 2 நாள் இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப இது வந்து கவர்மெண்ட் பேசுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப கொடூரமானதா. இப்ப கிட்டத்தட்ட ஒரு பிளாக் டேனே இதை சொல்லலாம். பெட் லவர்னு இல்ல, உலகத்தை பத்தி, சமுதாயத்தை பத்தி புரிதல் இருக்க எல்லாத்துக்குமே இது பிளாக் டே தான். ஏன்னா நீங்க ஒரு சர்க்கிள்ல இருந்து ஒன்ன தூக்குறீங்க. அதுதான் நான் சொல்ல அதிகமா பாதிக்கப்படுற ஒரு விலங்குனா இப்ப சொல்லுவாங்கல்ல, மீன் இதெல்லாம் அழிச்சிட்டா கொசு வந்து பயங்கரமா முட்டை போடுறோம். இப்ப அந்த சர்க்கிள்ல ஒண்ணு எடுத்துட்டா ஒண்ணு அதிகமா, இப்ப நாய் எடுத்துட்டா அதிகமா எதோட ஒரு இது எலி அது மாதிரி சொல்லுங்க சார். எல்லாமே வந்துரும் சார். எலி வந்துரும். இப்ப நாய் ஆளை கடிச்ச மாதிரி எலி தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை கடிக்கும். ஆல்ரெடி நம்ம கொசு நம்மளால காப்பாத்திக்க முடியல. கொசுல இருந்து நம்ம தான் உள்ள போய்க்கிறோம் இல்லையா? இப்ப கொசு வலிக்கல, நம்ம தான் உள்ள போய்க்கிறோம். சோ இப்போ வந்து நாய் வந்து பூனை ஜாஸ்தி ஆகும். பூனை ஜாஸ்தி ஆனா எலி ஜாஸ்தி ஆகும், குரங்கு ஜாஸ்தி ஆகும். முதல்ல நம்ம ஹியூமன் திருடர்கள் ஜாஸ்தி ஆகுமே. இப்பவுமே நகையை அத்துக்கிறோம், எவ்வளவு வீடியோஸ் பாக்குறோம். எவ்வளவு பெண்களுக்கு நாய் இருக்குன்னா வேணா தள்ளி போயிடலான்னு போறான்ல, உங்களுக்கு அந்த மனநிலையே போடும். எந்த தெருல எப்பனாலும் போலாம். இப்ப சமீபத்துல ஒரு 3-4 நாளைக்கு முன்னால நைட் ஒரு 1:30 மணிக்கு 2 சின்ன பசங்க இந்த ஏரியால வந்துட்டாங்க. கையில கொம்போட ரொம்ப நேரம் நின்று பார்த்தாங்க. நம்ம பண்றது ஆயுக்கித்தனம், நிறைய நாய் திறந்து விட்டுருக்கோம். பட் ஆனா இந்த இடத்துக்கு இவ்வளவு நாய் தேவை, எதுவுமே கடிக்காது. பட் என்னப்பா உங்களுக்கு 1 மணிக்கு இங்க டெட் அண்ட் என்னப்பா வேலைன்னா பண்றாங்க. சோ இப்ப அந்த கிரௌட் அன்னைக்கு எனக்கு சொன்னது இவங்க தானே. இப்ப நான் ஒருத்தன் இல்ல, இது மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? சோ அதனால நாய் ரொம்ப அவசியம். நீங்க நம்ம சொல்ற மாதிரி நம்மளோட சங்கிலியில இருந்து ஒன்ன உருவுற கதை தான் இது. வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு டிசாஸ்டர்ல கொண்டு போய் விடும். இது இந்த யானையை அழிச்ச கதை தான் இது. இது வந்து பெரிய டிசாஸ்டர்ல போகும். இது செய்யவே கூடாது. ஸோ பயங்கரமான நிறைய நாய்கள் அவ்வளோ அழகா பாசத்தோட இதுவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல மனசு இருக்க வரைக்கும் பார்க்கலாம், நல்ல ஒரு தீர்ப்பா மாறட்டும். ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs.